ஹாய் கைஸ், வெல்கம் டு TN43 கிங் மேக்கர் ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம ஊரில் தான், கூடலூரில் இருக்கோம். கூடலூர் நம்ம வில்லேஜ் அம்மங்காவில். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு எனக்கே தெரில. அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கார் டிரைவரு ஹாய் சொல்கிறா. அவர் இப்போ பேச மாட்டார். அவர் வந்து ஒரு மௌன விருதம். அவர் வந்து இப்போ வயிற்றுக்குள்ள 4 இட்லி உள்ளுக்கு போனால் தான் அப்புறம் தான் பேசுவார். ஆக்சுவலாக எங்கே ஐயங்குழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இடம். அதுக்காக சும்மா ஒரு எதுக்காக போகிறோன்னு எங்களுக்கே தெரில. பொங்கல் வேறு, அதனால் சும்மா இருக்க முடியலை. எங்கிட்டாவது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்பீக்கர்லாம் வச்சோம். வண்டியில் என்னன்னா ஸ்பீக்கர் ப்ராப்ளம். சரி, ஸ்பீக்கர்லாம் எடுத்துருக்கோம் பாட்டு போடுறதுக்கு, ஃபன் பண்ணலாம். வேற 1500 ரூபா கொடுத்து 1500 ரூபா கொடுத்து எதுக்கு இந்த ட்ரிப்புக்காக தண்டமாக வாங்கிட்டு வந்துருக்காங்க. போகிறோம், எதுக்கு போகிறோம் என்னெல்லாம் தெரில. வீட்டில் வந்து எனக்கு சோப்பு வாங்கணும். வீட்டில் சோப்பு வாங்கணும்னு சொல்லிட்டு 15 கிலோமீட்டர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அந்த பையன். அதான் எதுக்கு வர்றாங்கன்னு தெரியல. ஒருத்தர் மூஞ்சி வேற காமிக்க வேணான்ட்டான். எதுக்கு வர்றாங்க அவனுக்கும் தெரியல. மசன கொடி என்னது என்ன புரியல. மலையாளம் தெரிஞ்சா பேசணும், இல்லன்னா பேசக்கூடாது. அதே தமிழ் பேசுறானா மலையாளம் பேசுறானா அவனுக்கே தெரியல. ஆனா இங்க மேல ஒரு குகை இருக்கு தெரியுமா? எங்கடா? இங்க மேல சிறுத்தையோட குகை எதுன்னு சொன்னா நேர சிறுத்தையோட குகையா? மேல மலையில எங்க காமி, எங்க அந்த இடத்த அப்படி அந்த மலை தான். இந்த மலை நமக்கு ஆப்போசிட் மலை. அதேதான். இந்த மலையில சிறுத்தை இருக்காமா? உண்மையாடா? சிறுத்தை இருக்கு. சிறுத்தையோட குகையை நம்ம கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலா செம்மையாவே இருக்கும் இடம்லாம். நாங்க அந்த ஸ்கூல் பள்ளி பருவத்துல இந்த ரோட்லலாம் போய் வேற லெவல்ல இருந்துச்சு. யானையெல்லாம் விரட்டி இருக்கோம். சொல்லு ப்ரோ. வந்துட்டு ஒரு கிரவுண்ட் இருக்கு. கிரவுண்ட் இருந்து பார்த்தா அந்த மலை நல்லாவே தெரியும். ஆமா, நல்லாவே. அங்கதானே வாலிபால் விளையாடுவாங்க. இப்போ வந்து அங்க வந்து கல்லு கொட்டி வச்சிருக்காங்க. ரோடு போடுறாங்களாமா. எங்க மேலயா? கிரவுண்ட் இல்ல. அப்ப கிரவுண்ட் வந்து இப்ப எங்க இருக்குன்னா உம்பலன் சீட். அந்த கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து மேல இதுல கட்டி வச்சிருக்காங்க. தேலை கட்டுக்கு எல்லாமே இருக்குடா. ரோடு போறேன்னு கல்லு போடுறாங்க. ரோடெல்லாம் போட மாட்டாங்க. அதுதான் உண்மை. ரோடு போட மாட்டாங்க. இந்த எலெக்ஷன் வந்துருச்சா? போற வழியில காமிக்கிறேன். எங்கனா பாரு ரோடு கல்லு எப்படி பேந்து கிடக்கும் பாரு. பாருங்க ப்ரோ, இந்த மலையில தான் என்ன சிறுத்தையோட குகையா? சிறுத்தையோட குகை அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஆக்சுவலா யானையோட நடமாட்டம் அதிகமா இருக்கு. இந்த லைன்ஸ் பேர் என்னடா? 9 லைன்ஸ். இதுதான் 9 லைன்ஸ். இதுக்கு அடுத்தது 3 லைன்ஸ். அங்க 2 லைன்ஸ், அங்க 2 லைன்ஸ். உண்மையாவே சூப்பரா இருக்கும். கொளப்பள்ளி போற வழி, நம்ம அம்மங்காவ் வில்லேஜ்ல இருந்து கொளப்பள்ளி போற வழி செம்மையா இருக்குல்ல. சும்மா வேற மாதிரி இருக்கும். நாங்க ஸ்கூல் படிக்கிற காலத்துல சைக்கிள்ல போவோம். ஆனா ஸ்கூல் படிக்கும் போது இந்த ஏத்தத்துல ஏத்திருக்கியா நீ சைக்கிள்ல? ஏத்துனது இல்ல. நானே ஏத்திருக்கேன். நான் எப்படிப்பட்ட ரோடு? நானா தள்ளிக்கிட்டு தான் வருவேன். முன்னாடி காமிடா, அப்புறம் அவங்க எப்படிடா தெரியும் வழியில வண்டியை ஓட்டிட்டு வரதுக்கு? வேற ஏதாவது பேசுங்கடா, ஒரே பேச்சா தான். முன்னாடி ரோட காமிடா, அப்பதான் ரோடு தெரியும். நம்ம பேசுறது வியூ தான் பார்க்கணும். இதை ஜூம் பண்ணு ப்ரோ. அங்க பாரு ப்ரோ, வீடு கட்டி வச்சிருக்கேன். எங்க பாரு ப்ரோ. தெரியுதா? அது வந்து என்னன்னா மரத்து மேல வீடு கட்டி வச்சிருக்காங்க. இந்த யானை வருதா, யானை இந்த புலி சிறுத்தை அந்த மாதிரிலாம் வருதா, கீழே வந்து வீடு ஃபுல் அண்ட் ஃபுல்லா லைன்ஸ் யானை அதெல்லாம் வருதா அப்படின்றதுக்காக வீடு கட்டி வச்சிருக்காங்க. வீடுனா சின்ன ஒரு செட்டு மாதிரி. பாத்துங்க, எங்க ஊருக்கு வரதுக்கு இந்த 2 ஜீப் தான் 1 மணி நேரத்துக்கு. அந்த ஜீப் வந்து எங்க ஊருக்கு வரதுக்கு அப் அண்ட் டவுன். கொளப்பள்ளி டு பாட்டாவேல், பாட்டாவேல் டு கொளப்பள்ளி போயிடுச்சு. நான் சொல்லிட்டேன், பாத்துட்டாங்க. கலாய்க்க சொன்னடா, கலாய்க்க சொன்னேன். ஆனா இந்த அளவுக்கு கலாய்க்க சொல்லடா நீ. ஜீப் போனதுக்கு அப்புறம் தேயிலை தான். ஒரு மெயின் புளியா தான் இருக்கும். பாத்துக்கங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் தேயிலை தோட்டம் தான். தெரியுமா உங்களுக்கு? புரியல. ராமன் சீதை சம்பவம்லாம் தெரியும். எங்க சம்பவம் தெரியாது. இங்க வந்து வீடியோ கட் பண்ணிக்கிறேன். இல்ல ப்ரோ, இந்த இடத்துல தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். ஆமா, காமமுத்து. எஸ், காமமுத்து. இங்க குந்தலாடின்னு நடக்கும். அதே மாதிரி சேர்மட்டம் தெரியுமா? பள்ளம். ஆமா, அங்க கீழ அந்த பள்ளத்துக்கு ஆக்சுவலா இங்க காமமுத்து இந்த மாதிரி செம்மையா இருக்கும். இந்த இடத்துல இருந்து யாராவது பார்க்க சொல்லுங்க. சூப்பரா இருக்கும் தெரியுமா அந்த கோயில் ஃபங்க்ஷன்லாம். गाइस, இந்த இடத்துல நம்ம ஃபேன்ஸ் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஒருவேளை இருக்கிறீங்களா? ஆக்சுவலா இது வந்து மெயின் ரோடு தான் கொளப்பள்ளிக்கு போறது. என்ன காரணத்துக்காக ரோடை நோண்டி போட்டிருக்காங்கன்னா ரோடு போன்றே அப்படின்றதுக்காக. ஆனால் போடுற மாதிரியே தெரியலை.
அதனால ரைட் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே கொளப்பள்ளி அந்த ஸ்கூல் அந்த ரோட்டில் போகலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ரோடு நல்லா இருக்கு தெரியுதா. ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க என்னைய. ஐஃபோன் எடுத்துட்டு வாங்க ப்ரோ, நம்ம பேசலாம், ஜாலியாக ஃபன் பண்ணலாம். ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்தாங்க, பாட்டும் போடல, பேச சொன்னா பேசவும் இல்லை. இவன் தான் மெயின் காரணம். இந்த 2 பேர் உட்காந்துருக்காங்க. இவன் வந்து சம்மதம் இல்லாத, அவன் வந்து தூக்கத்துல எந்திரிச்சு வந்துட்டான். அவனை வந்து நம்ம வீடியோல காமிச்சோம். இவன் 2 பேரும் பேசணும் அப்படின்றதுக்காக வந்தாங்க. ஆனா சம்மதமே எல்லாம் பேசவும் மாட்டாங்க, உடனே வராங்க. செம்மையா இருக்கும் ப்ரோ இந்த வழி. நல்லா இருக்கே, குத்தி இறக்கம். வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்க இங்க நியூட்ரு போட்டீங்கன்னா போதும் ப்ரோ, சல்லுன்னு அங்க வரைக்கும் போயிடும். நேல கட்டுக்குள்ள எப்படி நியூட்ரு போட்டு தேயிலை போய் கரண்ட் நிக்கணுமா? காலையில நாங்க எல்லாமே போயிட்டோம். சரி, எத்தனை பேர் போனோம்? 5 பேர். 5 பேர் போயிட்டோம். எங்கடா போனீங்க? என்னைய உப்பட்ல நிக்கிறேன், என்னைய பார்த்துட்டு பார்க்காத மாதிரி. வீட்டுல இன்னைக்கு ஜாஸ்தி ஆளு, சாப்பாட்டுக்கு வழி இல்லன்ட்டாங்க. உனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்ல. காரை எடுத்துக்கிட்டு எங்க போனோம்? அம்மா உணவகத்துக்கு போனோம். காலையில டிஃபனு 20 கிலோமீட்டர் போயிட்டு சாப்பிட்டு வராங்க, சம்மதமே இல்லாம. கேட்டா வீட்டுல சாப்பாடு தர மாட்டேங்க. 5 இட்லி சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டாங்க எல்லாம். வீட்டுல உள்ளவங்களுக்கு 60 இட்லி வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனா நான் திருப்தியா சாப்பிட்டேன்ப்பா. தயவு செய்து உங்க கூட பண்ண வரல. அப்ப என்ன ஆகி போச்சு, 5 ரூபா காசு இருந்தா குடுறாங்க. எவனும் பர்ஸ் எடுத்து 5 ரூபா. அவன் ரொம்ப நேரமா 5 ரூபா கொடு 5 ரூபா கொடு, எதுக்கு கேக்குறான்னு தெரியல. ஏன் தம்பியா? பைத்தியக்காரன். 5 ரூபா திடீர்னு எதுக்கு? அப்புறம் அம்மா உணவகத்துல இருந்து 65 இட்லி சொன்னோம். அந்த 5 இட்லியை கட் பண்ணியாச்சு. 5 ரூபா அவங்க கிட்ட வாங்கிட்டு போய் எதுக்குடா நீ கேட்டா, வயிற்ற கிடக்குது பாத்ரூம் போறேன். ஐயோ கடவுளே, பேதியாக போறவன் எல்லாம் நம்ம கூட தான் இருக்காங்க. ஒருவேளை இட்லி சரியில்லையா? இட்லியே சொல்லலாம். ஒரு வேளை சாப்பிட்டனால அது அவனுக்கு சரியில்லையா? அப்படி பார்த்தா ஒருவேளை பல்லு விளக்காம சாப்பிட்டுருப்பானோ? ஆமா, அப்படியே கூட இருக்கலாம். எப்படி கேவலப்படுத்த முடியுமா? அப்படி இருக்கானே தர்மா வந்து 20. ஏன்னா நான் பல்லு கூட விளக்கலான்னு சொன்னான். அப்ப பல்லு விளக்காதனால சரி வாடா நான் உனக்கு பேஸ்ட் வாங்கி தரேன் சொன்னாரு. எல்லாமே எங்க கூட தான் பா இருக்காங்க, எங்கேயும் போகல. மச்சான் நவீனே நல்லா இருக்கியா? சார் நல்லா இருக்கீங்களாங்க சார்? புரியல. ஷார்ட்கட். எங்க ஊர் ரோடெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஷார்ட்கட். ஆனா கொஞ்சம் பாக்கிறதுக்கு கொஞ்சம் கொடூரமா இருக்கும். எங்க அதான் தெரியுதா, அதான் சாமியார் மலை. எப்படின்னா நம்ம நியூ இயர் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே அந்த கோயில் அலோவ் பண்ணுவாங்க. ஜூம் நம்ம அந்த சைடு தானே போறோம், பாத்துக்கலாம். விடு போலாம் ப்ரோ, இடையில போலாம். ஏன்னா அதுக்கு வந்து ஃபாரஸ்ட் வந்து பர்மிஷன், முறையான பர்மிஷன். விடு, ஒரு நாள் vlog போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நம்ம அந்த வழியில தானே போவோம். ஆனா இப்ப போட மாட்டாங்க, நமக்கு டைம் இல்ல. ஆனா சம்மதமே நீங்க ஏதாவது பேசுங்களா? அமைதியா இருக்காங்க காய்ஸ். நான் என்ன பண்றது காய்ஸ்? நான் இந்த மாதிரி இடத்துல தாங்க வியூ தாங்க காமிக்க. நம்ம ரோட் வியூ காமிக்கிறதுக்காக நான் வரல. நான் வந்து கண்டென்ட், எனக்கு யூடியூப்ல போறது கண்டென்ட் வேணும், அதுக்காக நான் கூட்டிட்டு வந்தேன். இந்த 2 பேர் தேவைக்காக நாங்க வர முடியாது சிவபிரகாஷ். ஏன் தேவைக்காக உங்களை கூட்டிட்டு வரல பார்த்திபன், சரிங்களா? நான் கண்டென்ட்டுக்காக வந்தேன் பார்த்திபன். அப்படியே ஜாலியா ஒரு மெமரிஸ் எங்களை வச்சு நீ கண்டென்ட் எடுக்குறீங்கன்னா அப்ப நாங்க சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும். கேட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்போசிட்ல வண்டி வருது, சம்மதமே எல்லாம் வராங்க ஸ்பீட்ல. அதுக்கு நான் ஏதாவது என்ன பண்ண முடியும்? ஃப்ரெண்ட் ஆச்சு, மூஞ்சே காமிக்க மாட்டான். கேட்டா நான் என்ன சொல்றது? அவருக்கு வந்து மூஞ்சில பிம்பிள்ஸ் இருக்காமா, மூஞ்சில பிம்பிள்ஸ் போச்சு, அதிகமாயிருமா. டேய் இது ஞாபகம் இருக்கடா, சின்ன வயசுல ஞாபகம் இருக்கடா சைக்கிள். இந்த மாதிரி தான் ப்ரோ நாங்க அப்படி நின்னுக்கிட்டோம். சூப்பரா இருக்குல்ல. ஹாய் ப்ரோ. ஓகே ப்ரோ. இல்ல சின்ன வயசுல இந்த சைக்கிள்ல சுத்தாத இடம் இல்லல்ல, இங்க இருந்து கூடலூர்ல பாய் காமிக்கிறது, பெரிய விஐபி போனா. படிச்சதே பிதிர்காடு ஸ்கூல் ஃப்ரெண்ட். போனது நம்ம டிஸ்டர்ப் பண்ணது. ஏய் பிதிர்காடு ஸ்கூல்ல தான் படிச்சேன். கூடலூர்ல சும்மா போவோம்டா சைக்கிள்ல. ஹலோ